மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இருக்கிறதுலே நம்ம அதிகமாக செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது என்னன்னா படித்தது தான் இல்லையா? எல்கேஜியில் ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் நிற்கல, ஓடுறோம் படிச்சுட்டே தான் இருக்கும். எதிர்காலத்துலேயும் இன்னும் படிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் மாச கணக்கா, வார கணக்கா, மணி கணக்கா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு எக்ஸாமுக்காக பயங்கர மோட்டிவேட்டடாக போய் அந்த எக்ஸாமை எழுதிட்டு வரும்போது, ஆன்சர் பேப்பர் கையில் வரும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு ஏன் மார்க் வரல? எவ்வளோ படித்தாலும் why am I not scoring mark? இந்த கேள்வி உங்கள நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு எஸ்ஜே சூர்யாவோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, சார் படிக்கிறேன் சார், நான் படிக்கிறேன், எழுதி பார்க்குறேன், ஆனால் மறந்து போச்சு, ரிப்பீட்டு. திரும்பவும் படிக்கிறேன், எழுதி பார்க்குறேன், எழுதி போகும்போது ஞாபகம் தான் இருக்கு, திரும்ப மறந்து போச்சு, ரிப்பீட்டு. இது ஒரு சைக்கிள் மாதிரி உங்க எல்லாருக்குமே என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நிக்கிற மாதிரியே தெரியல. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம மனுஷன் மூளை இருக்குல்ல, இது மெமரியே ரெண்டு விதமா நீ பிரிக்கலாம். ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி அப்படின்ட்டு. இந்த ஷார்ட் டர்ம் மெமரி இருக்கு பேர் இந்த ஓடிபி எல்லாம் மாதிரி. இப்போ நீ நேற்று என்ன ஓடிபி பார்த்த, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஓடிபி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேன்னு கேட்டா உனக்கு என்ன சொல்லவா தெரியும்? அட, ஒரு ஓடிபி பார்த்துட்டு அடுத்து அதை பார்த்து அங்க டைப் பண்றதுக்குள்ளே மறந்து போகுது பஸ். ஏன்னா அதெல்லாம் உன் பிரெயின்ல ஷார்ட் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஆனா இதுவே ஒரு ஏடிஎம் பின்னு, உங்க போனுக்கான பாஸ்கோடு, ஒரு அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு, இதெல்லாம் நல்ல பெர்மனண்டா ஞாபகம் இருக்கும். அதை நம்ம லாங் டர்ம் மெமரின்னு சொல்லுவோம். இதுவும் 4 நம்பர் தான், அங்க இருக்கிறதும் 4 நம்பர் தான். ஆனா இந்த 4 நம்பர் எப்பயுமே மறக்கல, இது எப்பயுமே ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது, அதை உணரும் போது நம்ம பிரெயின்ல நம்ம அதை எப்படி எதுக்காக ஸ்டோர் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல நம்ம படிக்கிறது அப்படின்றது ஷார்ட் டர்ம் மெமரியில போய் ஆக்சிடென்டலா ஸ்டோர் ஆகுது. அதுக்கு நீ காரணம் இல்ல, அது உன் தப்பு இல்லை. உனக்கே தெரியாம என்ன ஆகுதுன்னா, நீ படிக்கிறதுலாம் ஷார்ட் டர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ நீ அதை லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணா உன்னால இதை சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். சரியா? அதை எப்படி பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உனக்கு சொல்லித்தர போறேன். நான் யாழினியன் சார். யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எனக்காக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம்ல நிறைய லைவ் கிளாஸஸ், மேரத்தான் கிளாஸஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே தருவோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் உடைய குரூஷியலான டைம்ல நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்போம். சரி, ரெண்டாவது வீடியோவை லைக் பண்ணிடு. இப்போ ஆக்சுவலா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லதுதான், ஆனா அதுக்கு நீங்க பிளைண்டா ஒர்க் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பேட். ஓகே, ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இட் இஸ் குட், பட் பிளைண்ட் ஒர்க் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு சின்ன பயம் என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குற நிறைய குழந்தைங்க உங்களுக்கே தெரியாம பிளைண்ட் ஒர்க் பண்றீங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. எல்லாருமே உழைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுற, நல்லா படிக்கிற, அதுக்குன்னு எவ்வளவு நேரம் செலவிடுற, ஆனா அது ஏன் எனக்கு மார்க்கா வரமாட்டேங்குது? ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம். ஆனா நீ இதை ஃபாலோ பண்ணோன்னு உன்கிட்டயும் யாரும் சொல்லலையே. எல்லாரும் படின்னாங்க. எப்படி படிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? யாரு எங்க இப்படி தாண்டா படிக்கணும், இப்படி பண்ணா ஞாபகம் வருங்கண்டா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தாங்க. புக்கை கொடுத்துட்டு படினா படிச்சிட முடியுமா? ஸோ இதுல அகைன் நான் சொல்றேன், நீ ரொம்ப கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாத. நீ நல்லா படிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன் மேல நீ பழி போட்டுக்கிற பேர் அந்த கில்ட்ல இருந்து வெளியே வா. எல்லா தப்பு இங்க ஆக்சுவலா உன் மேல இல்லை. சரியா? நீங்க ஒரு ஹெல்த்தி ஸ்டடி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னா அப்ப நீங்க 3 விஷயத்த சரியா செய்ய தெரியணும். எப்படி படிக்கணும்னு தெரியணும், படிச்சதை ரீகால் பண்றது எப்படின்னு தெரியணும், எப்படி ரிவைஸ் பண்றது அப்படின்றது தெரியணும். இது 3த்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ரீடு, ரீகால், ரிவைஸ், ரிப்பீட், இதை நீ கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எப்படி ஆனியன் சார் நான் அதை பண்றது, எனக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி சொல்லுங்களேன் அப்படின்னா நான் உனக்கு சொல்றேன். சரியா? இப்போ நீ படிக்கணும் அப்படின்னா முதல்ல நீ யாருன்றத நீ தெரிஞ்சுக்க. இது 3ல நீ யாருன்றத அத்தனை பேரும் எனக்கு கமெண்ட்லயும் சொல்லு. ஓகே, ஒரு சில குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லிசன் பண்ணாலே போதும். நம்ம யூடியூப்ல கிளாஸ் கவனிக்கிற நிறைய குழந்தைங்க அப்படிப்பட்ட லிசனர்ஸா தான் இருப்பாங்க. இப்ப நான் லைவா ஒரு விஷயத்த நடத்துறேன் அப்படின்னா, நான் நடத்தும் போது அதை காதால கேட்கறாங்க இல்லையா, லிசன் டு அதர்ஸ். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன்னா அதை கவனிப்பாங்க. கவனிக்கும் போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யூடியூப்ல லைவா கிளாஸ் பாக்குறதுன்றது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா
எக்ஸாமுக்கு முன்னாடி சும்மா அப்படி காலையில வாங்கினா கூட அவங்களால போய் எழுத முடியும். சரியா? சோ லிசன் பண்றது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ரெண்டாவது வந்து ஹியரிங், காதால கேட்கறது. எப்படி காதால கேட்கறது? நம்ம எது படிச்சாலும் சத்தம் போட்டு படிக்கணும். புரியுதா? இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஓகே will be equal to force அப்படின்னு ஒரு தியரி இருக்குன்னா இப்ப நான் அதை வாய் விட்டு சத்தமா படிச்சா அப்ப எனக்கு அது மனசுல நல்லா பதியும். அது வந்து ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க? when reading out loud. ஒரு சில பேருக்கு சும்மா கிளாஸை கவனிச்சா போதும்னா ஒரு சில பேருக்கு நல்ல புக்கை வச்சுக்கிட்டு வாய் விட்டு படிக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு கண்ணால பார்த்தா போதும். இதான் நோட்ஸ்னா இது அப்படியே இப்படி கண்ணால பார்த்தா போதும். அவங்களால என்ன செஞ்சுக்க முடியும்? லிட்டரலி அவங்க எழுதி வச்சிருக்க நோட்ஸோ டெக்ஸ்ட் புக்கோ கண்ணால அமைதியா பார்ப்பாங்க, சத்தம் போட மாட்டாங்க. யாரோ கிளாஸ் எடுக்கிறது கவனிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அமைதியா விட்டுருங்க, ஒரு இடத்துல புக்கை வச்சு சைலண்டா படிச்சுக்கிறேன்னு படிச்சுப்பாங்க. இப்ப எங்க தெரியுமா பிரச்சனை? அகைன் ஓ மேல தப்பு இல்லை இதுல. எங்க தெரியுமா பிரச்சனை? இப்போ சைலண்டா ஒருத்தவங்க படிப்பான்னு வச்சுக்கோங்க, அவனை தூக்கிட்டு போய் நான் லவுடா படிக்கிறவன் பக்கத்துல உட்கார வைக்க கூடாது. இப்ப சைலண்டா படிக்க வேண்டியவனும் லவுடா படிக்க வேண்டியவனும் பக்கத்துல இருந்தாப்ல அப்படின்னா ஓகே, இந்த லவுடா படிக்கிறவன் வந்து என்ன பண்றான்? அவன் சத்தம் போட்டு படிப்பான்ல, அது இவனை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறான், ஆட்டத்தை கழிச்சு விட்டுறான். இப்ப இந்த கிளாஸை லிசன் பண்றான் பாரு, லிசன் பண்ணாலே எனக்கு நல்லா புரியும். ஆனா அந்த லிசன் பண்ணும்போது வந்து இன்னொருத்தர் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசுறாங்க, கிளாஸ்ல வேற ஏதோ நடக்குதுன்னா அவனால சரியா கவனிக்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம இந்த ஸ்கூல் சிஸ்டமோ இல்லைன்னா வந்து இப்போ ஒரு டியூஷன் மாதிரி எங்கேயோ போறேன் அப்படின்னா அந்த சிஸ்டமோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். இது மூணுமே கரெக்ட் தான்ப்பா, உனக்கு எது ஸ்ட்ரென்த் நீ அதை ஃபாலோ பண்ணு. ஆனா இதை நம்ம தனியா செய்யணும். அப்ப இதை நம்ம தனியா செய்யணும்னா இதுக்கு சிறந்த இடம் எது? நம்ம வீடு தான். அப்ப இதுல எது நீன்றத ஐடென்டிஃபை பண்ணி தனியா உட்கார்ந்து படி. ஓகே, நீ இதுல எது சார் இதுல ஐ எம் திஸ் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லு. அத்தனை பேருமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒரே விஷயம் தான், இது மூணுத்துக்கும் காமனானது என்ன தெரியுமா? நீ என்ன வேணா ரீட் பண்ணி என்ன வேணா படி, இந்த மூணு விதத்துல நீ எப்படி வேணா படி. ஆனா நீ படிச்சதை என்ன செய்யணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். யூ ஹாவ் டு ரைட் அண்ட் see to increase your memory. எது படிச்சாலும் அழகா எழுதி பாரு. நீ சும்மா போட்டு அழகா செதுக்க வேணாம், கிறுக்கியாவது பாரு, சும்மா ரஃபா ஓகே கிறுக்கியாவது பாரு, ஓகே எழுதி பாரு, அது மனசுல இன்னும் நல்லா பதிய வைக்கும். இப்ப அடுத்த விஷயம் ரீட். ஓகே, ரீகால் பண்றது எப்படி? இந்த ரீகால் பண்றதுலதான் பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் ரீகால் பண்றதுன்னா திரும்ப வந்து என்ன நினைக்கிற அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றா ரீகால் பண்றான்னா ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்ல படிச்சு திரும்ப முதல் வாட்டி படிச்ச மாதிரியே படிச்சுட்டு இருப்பான். அப்படியேதான் படிக்கிற. என்ன பண்ற நீ? கைட் புக் வச்சு படிக்கிற, புக் வச்சு படிக்கிற, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி படிச்சா அப்படிதான் படிக்கிற கூடாது. இப்ப ரீகால் பண்றது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப உங்களை ஒரு சில பேர் வந்து ஸ்கூல் பஸ்ல டிராவல் பண்றீங்க, ஒரு ஆட்டோல நான் ஸ்கூலுக்கு போறேன், தனியா நான் பிரைவேட் பஸ்ல தான் சார் ஸ்கூலுக்கு போறேன், அப்பா வண்டியில கூட்டு போவார் சார், எப்படி வேணா இருக்கட்டும், அவ்வளோ யூ கோ டு ஸ்கூல். தனியா நான் சைக்கிள் ஓட்டிங் போறேன் சார்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஏன்னா சைக்கிள் ஓட்டினே படிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நீங்க ஸ்கூல் பஸ்ல போற பசங்களா இருக்கீங்க, ஏதோ ஒரு பஸ்ல போறீங்க, ஆட்டோல போறீங்க, அப்பா கூட்டு போறாங்க வண்டியில, அப்ப என்ன செய்யணும்? சும்மா ஒரு பேப்பரை வச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வந்து எழுதி சும்மா கிறுக்கி பார்க்கணும். என்ன படிச்சிருந்தனாலும் சரி, நேற்று நான் ஒரு 5 மார்க் படிச்சேன்ல, அந்த 5 மார்க்கை சும்மா இப்ப எழுதி பாக்குறேன். அதுல கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன, அதுல இருக்கிற ஃபார்முலா என்ன, அதுல இருக்கிற டெரிவேஷன் என்னன்னு ஒரு நோட் புக்ல போடணும். நம்ம பஸ்ல அவன் பின்னாடி டான்ஸ் ஆடுவான், பாட்டு பாடுவான், என்ன வேணா பண்ணுவான், அவன் ஜாலியா இருப்பான், கதை பேசுவான். பாத்தியா விராட் கோலி 124 ரன் சூப்பரா, அபிஷேக் சர்மா 35 பால்ல 85 அடிச்சாம்பாரு, அதெல்லாம் பேசுவான். உனக்கு கேட்கறதுக்கு அவன் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். நமக்கு எப்படி இருக்குன்னா நம்மளும் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணும். ப்ளீஸ் கண்ணு வேண்டாம், ஓகேவா? அவன் படிச்சிருவான், அந்த பின்னாடி ஆடி நிற்கிறான், அவன் படிச்சிருவான். ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லை. உனக்கு ஸ்கூல்ல ஒரு லஞ்ச் பிரேக் விடுறாங்க, லஞ்ச் பிரேக்ல எல்லாருமே அப்படியே சும்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து அங்க பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீ சீக்கிரம் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்குதுன்னா கூட அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் எழுத ட்ரை பண்ணு. இப்ப நீ எழுதும் போது நான் ஏன் எழுது அப்படின்னு சொல்றேன்னா உனக்கு அது மறந்து போகும்டா, ஞாபகம் இருக்காது. எழுதும் போது ஏன் நீங்க எல்லாம் எழுத ரெடி இல்லைன்னா எழுதுனா ஞாபகம் இருக்காது. அதைத்தான் நான் சொல்றேன், ஞாபகம் இருக்காது. அப்போ ஞாபகம் இல்லை, சும்மா புக் எடுத்து பாரு. புக் எடுத்து பார்த்துட்டு எது மறந்து போச்சோ அது மட்டும் பார்த்துட்டு பட்டுன்னு மூட்டு திரும்ப எழுது. அடுத்த மறந்து போச்சா பட்டுன்னு பார்த்துட்டு இப்படி எழுது. நீங்க இதே மாதிரி ஒரு 2 வாட்டி அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, 3வது வாட்டி வந்துருண்டா. சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான்டா. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறேன், ஏதோ எஜுகேஷன் படிப்புன்றது வந்து ஒரு சில பேருக்கு வரும், நமக்குலாம் என்னன்னு தெரியல வரமாட்டேங்குது. அப்படி இல்லை கண்ணு, எல்லாமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். பழக வந்துடும். சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்திருப்ப, முட்டையை பேத்துட்டு இருப்ப, எல்லா வாட்டியும் நான் கீழே வந்து பேத்துக்கிறேன். இல்ல அவன் இது பாருங்க நான் கை விட்டு ஓட்டுறேன்,
செஞ்சுக்கிட்டு வரல, இப்ப தைரியமா எப்படி பிராக்டிஸ் 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 தானே, அந்த பிராக்டிஸை நீங்க பண்ணணும். சரியா? சோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் எழுதிப்பாரு, எங்க டைம் கிடைச்சாலும் எழுதிப்பாரு. சரியா? இல்ல எனக்கு மறந்து போகுது அப்படின்னா அப்ப புக் எடு, உடனே ஒரு வாட்டி அதை அப்படியே அங்கேயே படிச்சு பாத்துரு. ஓகே, அது மட்டும் இல்ல, இப்ப ரிவைஸ் பண்றது எப்படின்றது விஷயத்துக்கு வரும். இப்ப நீ எழுதி பாக்குறல்ல, நீ எப்பயுமே என்ன செய்யணும், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு புக்ல பிரிண்ட் ஆகி இருக்கிறத படிக்கிறத விட என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்க்கும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் அழகா எழுதி வச்சு அதுல இருந்து ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க எழுதுறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நான் கைடோ புக்கை எடுத்து அதை ஃபுல்லா படிக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதா? அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க நோட்ஸ் நீங்க எழுதி வச்சிருக்க நோட்ஸ், ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை ரிவைஸ் பண்ணனா இன்னும் மனசுல நல்லா பதியும். நிறைய மைக்ரோ ரிவிஷன் பண்ணணும், which நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது. சரியா? நீ ஒரு விஷயம் படிச்சுனா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அது ஞாபகம் இருக்கான்னு உனக்கு நீயே டெஸ்ட் பண்ணிப்பாரு. ஒரு நாளைக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிப்பாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நமக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிப்பாரு. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீ அதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தா, இப்போ ஒரு வாரம் விஷயம் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னா அது பர்மனண்டா ஞாபகம் இருக்கும். இன்னொரு சின்ன ட்ரிக் ஒண்ணு சொல்றேன், பிரெயின் டம் டெக்னிக் அப்படின்னு ஒரு விஷயத்த டம்ப் பண்றது. என்னது? இப்போ நான் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்துருக்கேன், என் கையில கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோ. உங்களை நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் கையில கொடுக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும், எழுதும் போது மறந்துடும். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு உன் பிரெயின் சொல்லும். அப்படியே ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு மறந்துடும், ஸ்டக் ஆயிடும். நான் என்ன சொல்றேன், அப்படி என்னெல்லாம் உனக்கு மறந்துடும் நினைக்கிறியோ, கொஸ்டின் பேப்பர் கைக்கு வந்த உடனேவே கொஸ்டின் பேப்பர்ல அங்கங்க கார்னர்ல பென்சில் எடுத்து, சரியா, கிட்ட பென்சில் தான் பண்ண சொன்னா அது பேனால பண்ணிடுச்சு. நீ என்ன பண்ற, அங்கங்க கார்னர்ல பென்சில் எடுத்து எந்த ஃபார்முலா மறந்துடும், எந்த இது மறந்துடும், ஃபைனல் ஆன்சர் என்ன, அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டுமே ஞாபகம் இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே டக்குன்னு எழுதி வச்சிரு. முக்கியமான ஃபார்முலாவா இருக்கட்டும், கீவேர்டா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டயக்ராமா இருக்கட்டும், என்ன ஸ்டெப் உனக்கு ஞாபகம் இருக்கோ அந்த ஞாபகம் இருக்கிற ஸ்டெப் மார்ஜின்ல, ரஃப் ஸ்பேஸ்ல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர்ல சும்மா கிறுக்கி வச்சிரு. கொஸ்டின் பேப்பரை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஆன்சர் பேப்பர்லயாவது சும்மா கடைசியா ஒரு பேப்பர்ல பென்சில் எழுதி வச்சிரு. லாஸ்ட்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அழைச்சிக்கும். ஓகேவா? அது கண்டிப்பா பண்ணு. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், யானியன் சாருக்கு பர்சனலா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா, இல்ல ஒரு 5 மார்க் இருக்குன்னா, அது இப்படி ஒரே பேப்பர்ல ஃபுல்லா எழுதி வச்சிரு. புரியுதா? ஒரு டாபிக்னா அந்த டாபிக் அப்படியே அந்த ஒரு பேப்பர் ஃபுல்லாவே இருக்கணும். இப்போ ஈக்குட்டோரியல், ஆக்சியல் அப்படின்னு ஏதோ ஒரு 5 மார்க் இருக்கு, காஸ்ல 5 மார்க் இருக்குன்னா, அந்த காஸ்ல இந்த ஒரு பேஜுக்குள்ள எழுதி நோட் புக்ல வச்சுக்க. அந்த ஒரு பேஜ்ல எல்லாமே நெருக்கி 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 குட்டி குட்டியா இருக்கணும், குட்டி குட்டியா நெருக்கி நெருக்கி எழுதி வச்சுக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ நெருக்கி வச்சு டக்குன்னு அந்த ஒரு பேஜை பார்த்தாலே போதும் அப்படின்னும் போது உன் மைண்ட் ரீகால் பண்ண ஈஸியா இருக்கும். அதுல ஃபார்முலா, டயக்ராம், கீவேர்டு, டெஃபினேஷன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அப்படி குட்டி 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 குட்டியா போட்டு நாட்டே நசுக்கி எழுதி வச்சிரு. இந்த ஒரு பேப்பரை பார்த்தா போதும், பார்த்துட்டு போனா போதும். எக்ஸாம் டைம்ல ஃபைனல் மினிட் ரிவிஷனுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணனா உனக்கு மார்க் கண்டிப்பா வரும். நீ கஷ்டப்பட்டு படிச்சு திரும்ப மார்க் வராம போகாது. அடிஷ்னலா கண்டிப்பா இதை பண்ணணும். என்னன்னா, எக்ஸாம் ப்ரெஷருக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும் எவ்ரி நாள். ஓகே, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, செல்ஃப் டெஸ்ட் எடுக்கணும். உனக்கு நீயே டெஸ்ட் வச்சு டெஸ்ட் எழுதணும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம் உனக்கு 3 மணி நேரம்னா, நீ வீட்டுல அதே மாதிரி டிசிப்ளினா 3 மணி நேரம் எழுதி பழகு. நிறைய பேருக்கு இங்க இருக்கிற பிரச்சனையே, படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல மறந்துடும். எக்ஸாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அதே கொஸ்டின் பேப்பரை ரிலாக்ஸா எழுதுறானா எழுதுவோம். ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த ப்ரெஷர்ல பிரெயின் ஒர்க் ஆகாது. இப்படி மண்டை டென்ஷன் ஆச்சுன்னா வேலை செய்யாது. அப்போ அந்த டென்ஷனை வீட்டிலே பிராக்டிஸ் பண்ணிட்டு போ. அம்மாவையோ அப்பாவையோ பக்கத்துல உட்கார வச்சுட்டு, இல்ல சிஸ்டர், அண்ணன், தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா, டே சும்மா இதை எழுதுறேன், நான் எங்கேயாவது இப்படி எழுந்திருக்க ட்ரை பண்ணா எனக்கு கொஞ்சம் வார்ன் பண்ணு, என்னை எங்கேயாவது நான் டைவர்ட் ஆனா ஃபோன் எடுக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு கொஞ்சம் வார்ன் பண்ணு. ஓகே, நான் 3 மணி நேரம் இதை ஃபுல்லா எழுதுறேன், தப்பாவே எழுது, கேவலமா எழுது, பரவாயில்ல, ஆனா 3 மணி நேரம் முதல்ல உட்கார. அந்த ப்ரெஷரை எக்ஸாம்ல முதல்ல நீ ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல ஃபீல் பண்ணு. அப்படி பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனா, வீக்கெண்ட்ல டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணனா, எக்ஸாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அனுபவத்திலே சொல்றாது. சரியா? அப்போ நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்னது, என்ன படிக்க போறீங்கனாலும் அதை படிங்க, ரீகால் பண்ணுங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நமக்கு எது பயமா இருக்கோ அதையே நம்மளோட பலமா மாத்தணும். அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும் அப்படின்ற மாதிரி. புரியுதா? எனக்கு எல்லாரும் இதை கமெண்ட்டும் பண்ணுங்க. எனக்கு எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ண போறீங்க? ரீடு, ரீகால், ரிவைஸ், ரிப்பீட். இதான் நம்ம கமெண்ட். சரியா? ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் திஸ் இந்த வீடியோ. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன மாதிரி லிசனர்,
சீயிங்கா ஹியரிங்கா அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரியா. அண்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். நாங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரீயா லைவ் கிளாஸஸ் யூடியூப்ல கண்டக்ட் பண்றோம். ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரப்போறோம். நிறைய குவிஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். எக்ஸாம் டைம்ல நிறைய மேரத்தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். அதையும் வேணா பாத்துக்க. நிறைய பேருக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியலன்னு சொன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு சரியா. இப்போ அப்படியே நம்ம சேனல் வந்துன்னு வச்சுக்கோ. நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நாங்க வந்து என்ன செய்வோம், லைவ் கிளாஸ் எல்லாம் எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் எல்லாம் கொஞ்சம் நடத்தி போடுங்களேன் ஆன்சர்லாம் கேட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோட வீடியோஸே நான் சும்மா காட்டுறேன் பாரு. அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கும் நான் வந்து என்ன செய்யறேன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன் சரியா. ஃபுல்லா எப்படி ஆன்சர் வந்துச்சு எல்லாமே. இப்போ அதோட பிடிஎஃப் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இது பாரு, இங்க வரியா வந்தனா அதை பாரு, பிசிக்ஸ் சாப்டர் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் புக் பேக் பிடிஎஃப். ஓகே, கிளிக் பண்ணிட்டு உன் மொபைல் நம்பரை இதுல நீ என்டர் பண்ணணும். அப்படி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அப்புறமா வந்து கண்டினியூ கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன ஆயிடும், லாகின் ஆயிடும். இப்போ இதுல இது பாரு, நான் புக் பேக் 1 மார்க் எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பேன். எல்லாமே சும்மாலாம் இல்லை, ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சு, ஓகே, ஏன் அப்போ அதுக்கான கரெக்டான இது என்ன, உனக்கு கொஸ்டினும் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ப்ராப்பர் பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா எக்ஸாமுக்கு படி சரியா. அது மட்டும் இல்லடா, நம்ம இப்போ 12th மீ அப்படின்னா 12th ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிறோம். கீழே இருக்கிற லிங்க் வச்சு நீ என்ன செய்யலாம், நம்ம 12th பேட்ச்லயே சேரலாம். 899 ரூபாய். இப்ப சேராத நான் சொல்றேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா இந்த 899 வந்து 499 மாறப்போகுது சரியா. என்னவா மாறப்போகுது, 499 மாறப்போகுது. ஆமா, எங்க நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு வாங்க. வெறும் 4 அப்படியே 400 ரூபாய் குறைஞ்சிரும் சரியா. 499 ரூபாய் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஆஃபர் இருக்கு, அதுல வாங்க. நீங்க இங்க வந்து பை ஃபுல் கோர்ஸ் அன்னைக்கு வந்து கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து 11th இருந்து 12th போக போற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கும் நாங்க பேட்ச் இப்பவே ஆரம்பிச்சிட்டோம் சரியா. இப்போ உங்களுக்கும் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிவர் 1999 11th இருந்து 12th வரைக்கும் 1999 ஓகே. ஸோ இப்பவே உங்களுக்கு 11th நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 12th போறதுக்கான பேசிக்ஸ், 11th ஆனுவல் எக்ஸாமுக்கான ரிவிஷனு, 12th வந்து உங்களுக்கு ஃபுல் 1 இயருக்கான கோச்சிங் எல்லாம் சேர்த்து வெறும் 1999 தான் சார். நான் 10th ஸ்டூடெண்ட்னா 10th நீயும் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணனா 10th இதே மாதிரி நான் ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறேன். இப்போ 9th இருந்து 10th போற பசங்களுக்கு இதே மாதிரி பேட்ச் வந்துடுச்சு சரி. எல்லாருமே என் கூட ஜாயின் பண்ணி அழகா என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளவும் நாங்க பண்றோன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ பசங்களா, வித் திஸ் ஐ அம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் லிசனிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அண்ட் குட் பை.